தூத்துக்குடி வேடநத்தத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேரிடம் விசாரணை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக நெல்லை சரக டிஐஜி சரவணன் தகவல். ஜவுளித்துறையில் குஜராத், மகாராஷ்டிராவையும் பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு முதலிடம். ஜவுளி ஏற்றுமதியில் திராவிட மாடலின் 4 ஆண்டுகளில் 29% வளர்ச்சி கண்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். நாம் தமிழர் கட்சியின் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் சீமான். நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் திருச்சி, சென்னை, கோவை, மதுரை, கன்னியாகுமரி ஆகிய 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும் என அதிரடி அறிவிப்பு. பாலியல் வன்புணர்வு சம்பவத்தில் ஈடுபட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கை. ஒரு கொலைக்கு தண்டனை இன்னொரு கொலை என்பது சரியில்லை என்றாலும் பாலியல் வன்புணர்வு சம்பவத்தை தவிர வேறு எவருக்கும் மரண தண்டனை கிடையாது என்றும் அதிரடி. நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தவுடன் குடிநீர் விற்பனைக்கு வழங்கப்படாது, கட்டணம் இன்றி வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கை. நீர் என்பது உயிர் தேவையை தவிர அது சந்தை பண்டம் அல்ல, விற்பனை பொருளும் அல்ல என்றும் திட்டவட்டம். கூட்டணியில் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிடுவோம் என திமுகவிடம் வலியுறுத்தியுள்ளதாக மக்கள் நீதி மய்யம் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் பேட்டி. தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் எந்தெந்த தொகுதி என்பதை கட்சித் தலைவர் கமல்ஹாசன் அறிவிப்பார் எனவும் தகவல். பொறுத்தவரையில் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் சின்னத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் கோரினார்கள். அந்த சின்னம் பொறுத்தவரையில் எங்களுடைய தனி சின்னத்தில் தான், தேர்தல் ஆணையத்திலிருந்து பெற்ற சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்பதை நாங்கள் வலியுறுத்தினோம். தொகுதி பங்கீடு உள்ளிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தைகள் மிகவும் சுமூகமாக நடைபெற்று வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதில். எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என விளக்கம். நானும் மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்களும் சந்தித்து பேசுவார். நேற்றும் கேட்டீங்க, அப்படி ஒரு செய்தி கிடையாது. இன்றைக்கி மதிப்புக்குரிய இபிஎஸ் அவர்கள் போயிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இபிஎஸோட அதான் திடீர் டெல்லி பயணத்துக்கு என்ன காரணம் சார்? கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த லெவலில் இருக்குது? சீட் ஷேரிங்கில் எதுவும் இஷ்யூஸ் இருக்குதா, இல்லை சுமூகமாக போயிட்டு இருக்கு? எந்த இஷ்யூஸும் சீட் ஷேரிங்கில் கிடையாது, எல்லாமே சுமூகமாக போயிட்டு இருக்கு. மாநில தலைவர் என்ற முறையில் விஜயிடம் கூட்டணி தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. ஆதவ் அர்ஜுனா கருத்து தொடர்பான கேள்விக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டமாக மறுப்பு. நடிகர் விஜய் அவர்கள் தொடர்ந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க பேச்சா இருக்கு. இப்போ பாஜக எங்கள்கிட்ட முயற்சி பண்ணாங்க, ஆதவ் அர்ஜுனா சொல்லியிருக்காரு. அதாவது 2 வருஷமா முதலமைச்சர் தாரோம், துணை முதலமைச்சர் தாரோம் அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் நாங்கள் உடன்படலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு மாநில தலைவராக இருந்திருக்கீங்க, உங்களுடைய அது எப்படி நீங்கள் முயற்சி பண்ணீங்களா இல்லையா? அதாவது ஒரு மாநில தலைவருங்கிற முறையில் நான் இதுவரையிலும் யாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தலை. நீங்கள் சொன்ன நபர்கள் யாரும் என்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தவும் இல்லை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க அந்த மாதிரி ஏன் சொன்னாங்கிறது தான் எனக்கு புரியும். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க சசிகலா முடிவு செய்துள்ளதாக தகவல். புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமியுடனும் சசிகலா பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளதாக தகவல். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரசுடன் கூட்டணியை உறுதி செய்ய பாஜக தலைமை தீவிரம். பாஜக தேசிய தலைவர் நிதின் நவீனுடன் நமச்சிவாயும், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் அவசர ஆலோசனை. புதுச்சேரியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் ஆலோசித்துள்ளதாக திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் தகவல். நிர்வாகிகளின் கருத்துக்களை தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் கூட்டணி முடிவை தலைவர் அறிவிப்பார் என்றும் பேட்டி.
சுமூகமாக நடைபெறும், சுமூகமாக நடைபெறும். எல்லாம் எங்கேயுமே தலைமை திமுகவா காங்கிரஸா சார்? இல்ல, அதெல்லாம் தலைவர் தான் முடிவு எடுப்பார். இல்ல கூட்டணிக்கு நீங்க பொறுப்பாளரா இருக்கீங்க. இல்ல, எங்க கட்சி தலைவர் தான் முடிவு எடுப்பார். கடந்த முறை காங்கிரசுக்கு கொடுத்த இடத்துங்கள்ல அவங்க வெற்றி பெற முடியல. திமுக தான் அது அமைந்தது. எங்க அதனால இந்த முறை திமுக அதிக இடங்கள் வேண்டும் தொண்டர்கள் விரும்புறாங்க. தலைமைக்கு அதை தெரியப்படுத்திருக்கீங்களா? அது எல்லாத்தையும் சொல்லியாச்சு, தலைவர் முடிவு எடுப்பார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. திமுக விசிக இடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் சந்திப்பு. தொகுதி பங்கீடு குறித்து திமுக மக்கள் நீதி மய்யம் கட்சியிடையே இன்று 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யத்திற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல். கூட்டணி கட்சிகள் எங்களை ஒப்பிட்டு பேச வேண்டாம் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை காட்டம். மிகப்பெரிய கட்சி என்பதால் காங்கிரசுக்கு கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கீடு என விளக்கம். தலைமை நீங்க தான் பெரிய கட்சின்னு அதிகமாக தான் தொகுதி கொடுக்குறாங்க. அதில் எந்த தொகுதி இருங்க, இப்போ ஒரு சலசலப்பம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுகவுடைய முக்கிய பொறுப்பாளர் தலைவர்கள்லாம் ரைட், நீங்கள் அதிகமான தொகுதியில் நில்லுங்க, நாங்கள் உங்களோட குறைவான தொகுதியில் நிற்கிறோம், நீங்கள் பெரிய கட்சின்னு அந்த தொகுதிகளை அடையாளம் காண்றதுல பிரச்சனை இருக்கு. ரைட், ஆல்மோஸ்ட் முடியும், நம்பிக்கையோடு இருங்க. தாவேகாவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார் நடிகை ரஞ்சனா நாச்சியார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து திமுகவில் இணைத்துக் கொண்டார். பெண்களுக்கு பாதுகாப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த கட்சியிலையும் கொடுக்க முடியாது. புதுசாக ஒரு கட்சி வருது, மாற்றம் கொடுக்க போகுது. தமிழக மக்களுக்கு தாவேகா பெரும் ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த எலெக்ஷனில் வராங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். மக்களுக்கு எந்த விதத்துலையும் ஏமாற்றமும் கொடுக்க விட மாட்டோம். பெண்களுக்கு எந்த விதத்துலையும் அவமரியாதையும் செய்கிறதுக்கு தமிழ்நாட்டு பெண்கள் இடம் கொடுக்க மாட்டாங்க. குறிப்பாக பெண்களை அவமதிக்கிறத நான் முற்றிலும் எதிர்க்கிறேன். அத்தகைய வகையில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி இன்னைக்கு நான் திமுகவில் இணைச்சிருக்கேன். பொள்ளாச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்களின் கட்டவுட்டுகளுக்கு செருப்பு மாலை. நடிகையை குறிப்பிட்டு பேசி சர்ச்சையில் சிக்கிய சி.வி. சண்முகத்திற்கு கடும் எதிர்ப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல் அன்று அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும். விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தொழிலாளர் நலத்துறைக்கு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தல். தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் யுகாதி திருநாள் வாழ்த்து. தென் மாநில மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு ஹிந்தி ஆதிக்கத்தையும் திணிப்பையும் வீழ்த்துவோம் என்றும் அறிக்கை. தெலுங்கு வருட பிறப்பை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உகாதி திருநாள் வாழ்த்து. தமிழகத்தில் வாழும் தெலுங்கு மற்றும் கன்னட மொழி பேசும் மக்கள் மொழிகளை கடந்து சகோதரத்துடன் வாழ்ந்து வருவதாக பெருமிதம். தெலுங்கு கன்னட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவரிடமும் அன்பு, மகிழ்ச்சி, வளம், சகோதரத்துவம் தழைக்கட்டும் என தாவேகா தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு. தாவேகா தலைவர் விஜய் மூளை வளர்ச்சி இல்லாதது போல் அரசியலை விளையாட்டுத்தனமாக செய்வதாக மதுரையை செய்த ரஜினி ரசிகர்கள் ஆவேசம். ஆதவ் அர்ஜுனாவை கூட வைத்திருந்தால் விஜயை படுகொடியில் தள்ளி விடுவார் என்றும் கருத்து. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே 11 வயது சிறுமியிடம் திமுக பிரமுகர் சிவா பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக புகார். புகார் தொடர்பாக போலீசார் இதுவரை முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு. சத்தியமங்கலம் அருகே வனப்பகுதியில் இருந்து வெளியேறி ஊருக்குள் புகுந்த கழுதை புலியால் மக்கள் அச்சம். வனவிலங்குகள் அடிக்கடி ஊருக்குள் புகுந்து பயமுறுத்தி வருவது பற்றி புகார் அளித்தும் வனத்துறையினர் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு.
திருவள்ளூர் கடகமாசமுத்திரம் அருகே சாலை தரமற்ற முறையில் அமைத்ததற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. சாலை ஒப்பந்ததாரர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. போட்டுறாரு அப்படிலாம் ஒண்ணு எப்படி சார் ஒரு ஃபீல்ட் கேள்வி கேட்க கூட நீங்க இப்ப அந்த போர்டை பார்த்து அந்த என்ன ஸ்கீம்ல வந்துக்குது, எவ்வளவு அமௌண்ட் வந்துக்குது, எத்தனை மீட்டர் வந்துக்குதுன்னு ரோடு எப்படி கஷ்டம் கிடையாது. எல்லாம் இருக்கு, நல்லா கேட்டுங்க. இப்ப திக்னஸ் சார், இந்த திக்னஸ் இரு. இப்ப நீ தானே என்கிட்ட காமிச்ச. நாகையில் பெய்து வந்த தொடர் கனமழையால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் தேங்கியதால் விவசாயிகள் வேதனை. நெல்லை பாதுகாப்பதற்கு கொட்டகைகள் அமைத்து தருமாறு அரசுக்கு கோரிக்கை. வத்தலகுண்டு பகுதியில் வீசிய சூறாவளியால் நூற்றுக்கணக்கான தென்னை, வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்து சேதம். மின் கம்பங்களும் சாய்ந்த நிலையில் சேதமடைந்த பகுதிகளை ஆய்வு செய்து நிவாரணம் வழங்குமாறு அரசுக்கு மக்கள் கோரிக்கை. கோவை அன்னூர் பகுதியில் நேற்று பெய்த ஆலங்கட்டி மழையால் வாழை மரங்கள், பாக்கு மரங்கள் கடும் சேதம். மழை பெய்து 12 மணி நேரமாகியும் கரையாத பனிக்கட்டிகளை கையில் எடுத்து விவசாயிகள் வேதனை. பல்லடம் அருகே சிலிண்டர்களை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக எழுந்த புகார். உரிமம் பெறாமல் விற்பனைக்கு வைக்கப்பட்ட 123 சிலிண்டர்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்து நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,14,400க்கு விற்பனை. கிராமுக்கு 270 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 14,300க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 10,000 சரிந்து 1 கிலோ வெள்ளி 2,65,000க்கு விற்பனை. கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1600 புள்ளிகள் வீழ்ச்சி. நிப்டி 480 புள்ளிகளுக்கு மேல் சரிந்து 23,200 புள்ளிகளுடன் வர்த்தகம்.